தமிழ் மக்களுக்கு வணக்கம். ஓடியாங்க, ஓடியாங்க. புதுசா ஒரு டேப் வந்திருக்கு. நம்ம மாரிதாஸ் வெளியிட்டிருக்காரு டேப்பு. இத பாருங்க. இந்த டேப்ப முதல்ல கேளுங்க. இது வந்து நம்ம ஸ்பெக்ட்ரம் ராஜா இருக்காரு இல்லையா? அவர் வந்து பேசியிருக்காரு. அவர் யார்கிட்டயோ பேசும்பொழுது அத வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த டேப் வெளியில வந்திருக்கு. இதை கேளுங்க ஃபர்ஸ்ட்டு. டேப் நம்பர் 1 அத கேட்டுருங்க. திமுகவுல இருந்து ஒரு எம்எல்ஏ வந்திருப்பாங்களா? ஒரு எம்பி வந்திருப்பாங்களா? ஒரு கட்சிக்காரங்க வந்திருப்பாங்களா? நான் அரசாகி 2 மாசம் கழிச்சு கனிமொழி உள்ள வருது. அது வரைக்கும் நீலகிரி உட்பட எத்தனை பேர் வந்து பார்த்தாங்க? என் மனநல ஜெயிலுக்குள்ள எப்படி இருந்திருக்கும்? என் வீட்டுல ஏதாவது எடுத்தீங்களா? கலைஞர் டிவி போச்சு பணம். அதுக்கு மேல நான் சொல்ல விரும்பல. என் வீட்டுல ஏதாவது சிபிஐ எடுத்தானா? ஆனா அந்த 2 மாசத்துல என்னுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? நான் பஸ்ஸா இருந்தா என்ன இருக்கும்? அழகிரி ஒரு நாள் வராரு. ஒன்னும் ரகசியம் இல்ல. அழகிரி வந்து கனிமொழி அரசாணை கொடுப்பாரு. கலைஞர் டிவிக்கெல்லாம் வாங்கி கொடுத்ததெல்லாம் ஸ்டாலின் தான். நம்மள நீங்க கனிமொழி ஜெயில இருக்கீங்க. ஸ்டாலின் தான் செஞ்சாலும் அப்ரூவ் ஆகிட்டு வெளியே வர வேண்டியதாங்க. கேட்டீங்களா? அதாவது என்னன்னா, இந்த நம்ம ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்க விஷயம் தான் இது. ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கு, அது தவிர்த்து கலைஞர் டிவி. இந்த ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கு அப்படின்றது தனி. கலைஞர் டிவிக்கு பணம் கொடுத்த வழக்கு அப்படின்றது தனி. இந்த கலைஞர் டிவிக்கு பணம் கொடுத்தது அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்க, கிட்டத்தட்ட 300 சொச்சம் கோடி ரூபாய் கலைஞர் டிவிக்கு கொடுத்துருக்காங்க. அந்த பணம் அது கடனாக கொடுத்ததாக ஒரு காய்கறி கம்பெனிக்காரன் குசைகாம் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஷாயித் பல்வா அப்படின்ற ஒரு நபர் ஏதோ ஒரு கடனாக கொடுத்ததாக அவன் வந்து அதுக்கப்புறம் வந்து முன்தேதியிட்ட பத்திரம் போட்டு கொடுக்குறான். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே நிறைய பேசிட்டோம். இப்போ என்ன இதில் அப்படின்னா, ஒரு வரி வாக்குமூலமாக ஸ்பெக்ட்ரம் ராஜா என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், இந்த பணத்தை கலைஞர் டிவிக்கு நம்ம தான் கொண்டு போய் கொடுத்தோம், அதுக்கு மேலே நான் பேச விரும்பலை அப்படின்றாப்புல. அப்போ ஏன் பேச விரும்பலை அப்படின்னு சொல்கிறாருன்னா, அதில் தான் எல்லா விஷயமும் இருக்குது. ஸ்டாலின் தான் இந்த பணத்தை பெற்றுக்கொண்டார். அதில் அடுத்தது என்ன சொல்கிறாருனாக்கா, நான் சிறைக்கு போன 2 மாதத்துக்கு அப்புறம் தான் கனிமொழியே உள்ளே வந்துச்சு டிஆர். அப்போ கனிமொழி உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் எல்லாம் தடன்னு வராங்க. எல்லா கட்சிக்காரங்களும், அதாவது கட்சிக்காரங்கன்னா அந்த கட்சி தலைவர்கள்லாம் வராங்க. துரைமுருகன் ஆகட்டும், கருணாநிதியே வந்தார், இவங்கெல்லாம் வராங்க. அப்போது உன்னுடைய குடும்பத்துக்கு பிரச்சனைனா மட்டும்தான் நீங்கள் வருவீங்க அப்படின்றத அவர் வந்து கோடிட்டு காண்பிக்கிறார். இதை தான் நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். திமுக என்பது கருணாநிதி குடும்பத்திற்கு பணம் ஈட்டக்கூடிய ஒரு ஏடிஎம். திமுகவுடைய பேரில் ₹1 கூட சொத்து கிடையாது. அது எல்லாமே அறக்கட்டளைகளின் பேரில் இருக்குது. அந்த அறக்கட்டளைகள் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்துலேயும் கருணாநிதி குடும்பத்தினர் அறங்காவலர்களாக பொருத்தப்பட்டிருக்கிறார்கள். கருணாநிதி குடும்பம் அப்படின்றதை விட ஸ்டாலின் குடும்பம். கருணாநிதிக்கு சுயநினைவு இல்லாமல் போயிடுச்சுல்ல. அப்போ சுயநினைவு இல்லாமல் போன பொழுதே இவங்க எல்லாமே இந்த அறங்காவலர்லாம் மாற்றிட்டாங்க. மாற்றி ஸ்டாலினுடைய குடும்பத்தை உள்ளே கொண்டு வந்து விட்டார்கள். இப்போ சொத்துக்கள் எல்லாம் அந்த பேரில் தான் இருக்குது. அதனால தான் ஸ்டாலின், துர்கா ஸ்டாலின் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பரம ஏழைகள் போல அவங்களுடைய சொத்து கணக்கை காட்டுகிறார்கள். ஏன்னா எல்லாமே அறக்கட்டளைகளின் பேரில் இருக்குது. அறக்கட்டளைகளுக்கு அறங்காவலர்கள் இவர்கள் தான். அப்போது இந்த பணம், ஊழல் பணம், அதை கலைஞர் டிவிக்கு கொடுத்துருக்காங்க. அதை வாங்கியது ஸ்டாலின். இதை தான் சாதிக் பாட்ஷா தற்கொலை செய்யப்பட்டார்ல, அந்த சாதிக் பாட்ஷா அவருடைய மரண வாக்குமூலத்தில் இதை கொடுத்திருக்கிறார். நாங்கள் தான் வந்தோம், கல்கட்டாவிலேருந்து நாங்கள் ஃப்ளைட் எடுத்துக்கிட்டு சென்னை வந்தோம். சென்னை வந்துட்டு ஸ்டாலினை போய் சந்தித்தோம், அவர் வீட்டில் சந்தித்தோம். சந்தித்து அவர்கிட்ட இந்த செக்கை நாங்கள் கொடுத்தோம், இந்த காசோலையை கொடுத்தோம், செக்கில் வாங்கியிருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு அவங்க வந்து துணிச்சலாக அந்த திருட்டை செய்திருக்கிறார்கள்னு பாருங்கள். எவனோ ஊர் பேர் தெரியாத, ஒரு மொழி தெரியாத ஒரு காய்கறி கம்பெனிக்காரன் கலைஞர் டிவி என்கிற டிவியை ஆரம்பிக்க வேண்டும், அதில் மார்பாட ஓட வேண்டும், அதில் கலா மேம், ரம்பா மேம், குஷ்பு மேம், அதுக்கப்புறம் பிரசாந்த் மேம் இப்படின்னு எல்லாரும் வந்து உட்காந்து எல்லாரும் இந்தா 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 அப்படின்னு ஆடணும். அதையெல்லாம் கருணாநிதி பார்த்து ரசிக்கணும் அப்படின்றதுக்காக வட்டி இல்லாத கடனாக 300 கோடி ரூபாய் கொடுப்பானா? கேட்குறவன் கேனையனாக இருந்தால் கருணாநிதி போல ஒரு உத்தமன் கிடையாது அப்படின்னு நம்ம காதலியே வந்து ஃபிடில் வாசிப்பானுங்க அவனுங்க. சரியா? இப்போ இங்கே என்னன்னா, ராஜாவே இதை சொல்லிவிட்டார். ஸ்பெக்ட்ரம் ராஜாவே இந்த உண்மையை சொல்லிவிட்டார். இது யார்கிட்ட சொல்கிறாருன்னா, கட்சியில் இருக்கக்கூடிய கொத்தடிமைகள், அந்த உடன்பிறப்புகளான உளுத்தம்பருப்புகள் தங்களுக்கு வாய்ப்பு வரவில்லை அப்படின்னு சொல்லி, அதாவது அவங்களுக்கு போட்டியிடுவதற்கு, வேட்பாளராக போட்டியிடுவதற்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை அப்படின்னு குமுறி கொண்டிருக்கும் பொழுது, நீ கவலைப்படாத, நான் எவ்வளவோ இந்த குடும்பத்துக்காக பாடுபட்டேன், அப்படியெல்லாம் பாடுபட்டதுனால தான் இன்றைக்கி நான் வந்து ஒரு எம்பியாகவோ
அல்லது ஒரு கட்சியில் ஒரு முக்கியமான பொறுப்புலையோ இருப்பேன். அதே மாதிரி நீயும் பாடுபட்டா நீயும் எம்பி ஆகலாம், நீயும் கட்சியில் ஒரு முக்கியமான பொறுப்பை பெறலாம். என்ன குடும்பத்திற்கு நீ சம்பாதிச்சு கொடு, நீ சைடில் என்ன விழுதோ அதை நீ எடுத்துக்க அப்படின்ட்டு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்க, என்கிட்ட நிறைய செக் இருக்கு, அதெல்லாம் வச்சேன்னா அந்த குடும்பம் பயப்படும் அப்படின்றத பொடி வைத்து பேசுகிறார் ராஜா. அது அடுத்த டேப்பில், அதையும் பாருங்க. கனிமொழி தாக்கு ஸ்டாலின் பஞ்சாயத்து ஆகட்டும், இப்போ அவருக்கு தான் பெரிய பிரெயின் இருக்கா? இந்த டெல்லிக்கு போகும்போது அப்படி இங்கிலீஷ் கூட்டிட்டு வர ஒன்று, இன்னொன்று தங்கச்சி நம்ப மாட்டார். என்ன தங்கச்சி? கனிமொழி நம்ப உண்மையாது, அதான் கனிமொழி ஏற்றுக்க மாட்டார் சார், சென்று விடாது, என்ன வெளியே தள்ள முடியாது. சரி, புரியுதா? என் கம்யூனிட்டி எழுத முடியாது, என் அறிவு வெளியே தள்ள முடியாது, என்கிட்ட இருக்க வேற செல்வாக்கு தெரிய முடியாது, வேற லாக்கில் நான் வச்சிருக்கேன். புரியுதா? பார்த்துட்டிங்களா? இதில் அவர் என்ன சொல்கிறாரு தெரியுமா? எப்படி அவங்கள நான் செக் வைக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு. அதாவது இந்த ஸ்பெக்ட்ரம் வழக்கில், இந்த கலைஞர் டிவிக்கு காசு வாங்கிய வழக்கில் என்கிட்ட முக்கியமான ஆவணங்கள் இருக்குது, அதை நான் இன்னும் வெளியே விடலை, நான் அப்ரூவராக மாறலை அப்படின்றத அவர் சொல்கிறார். இதை விட ஒருவன் அப்பட்டமாக ஒரு திருட்டை ஒப்புக்கொள்ள முடியுமா? இதை விட இந்த குடும்பத்தை பற்றி யாராவது ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்க முடியுமா? சில ஆண்டுகளுக்கு முன்னர் பார்த்தீங்கன்னாக்கா பிடிஆர் தியாகராஜன், பழனிவேல் தியாகராஜன், அவரும் இதே மாதிரி தான் பேசினார். 30,000 கோடி மாப்பிள்ளையும் பையனை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துருக்கானுங்க. 30,000 கோடி உதவாநிதிக்கு 30,000 கோடியில் எத்தனை சைபர் வரும் தெரியுமா? அப்போ அவன்கிட்ட போய் 30,000 கோடி கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவான்? அவனே நாயை கட்டி பிடிச்சிக்கிட்டு ஃபோட்டோ போட்டுக்கிட்டு இருக்கான், இல்லை பொம்பளை காலை வந்து இன்ஸ்டாகிராமில் லைக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன்கிட்ட போய் 30,000 கோடி கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? அப்போது இதுதான் இங்கே தமிழ்நாட்டின் தலைவிதியாக மாறி இருக்கிறது. இதை யார் சொல்கிறாங்க? நான் சொல்லலை, இதை ஸ்பெக்ட்ரம் ராஜாவே ஒப்புதல் வாக்குமூலமாக கொடுக்கிறார். நீங்கள் உடனே நினைக்கலாம், அப்போ அவங்களை தண்டிக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கில் சட்ட ஓட்டைகளை வைத்து யார் வேண்டுமானாலும் தப்பித்து கொள்ளலாம், இது ஒன்றும் பெரிய கம்பசூத்திரம் கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் அந்த மாதிரி தப்பித்து கொண்டு விட்டார்கள் அப்படின்றதுக்காகவே இவர்கள் ஒழுக்கமானவர்களாகி விடுவார்களா, இவர்கள் நல்லவர்களாகி விடுவார்களா, இவர்கள் உத்தமர்களாகி விடுவார்களா? நான் கிடையாது. இப்போ நாம் சொன்னோன்னா நம்ம காழ்ப்புணர்ச்சியில் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போகலாம். கிஷோர் சாமிக்கு பிடிக்காது, திமுகவை பிடிக்காது, அதனால் கிஷோர் சாமி சொன்னான்னு சொல்லலாம். ஆனால் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஏன் சொல்லணும்? ஸ்பெக்ட்ரம் ராஜா ஏன் சொல்லணும்? அதையும் என்னெல்லாம் பேசுகிறாங்க பாருங்கள். அழகிரி வந்தார். யார் அழகிரி? ஸ்டாலினுடைய சொந்த அண்ணன். அவர் வந்து கேட்டார், நீங்கள் கனிமொழி ஏங்க சிறையில் வச்சுருக்கீங்க, அவருக்கும் இருக்கும்ல, என் தங்கை ஏன் சிறையில் வைக்கணும்னு. காசு வாங்கியது யார்? கமுக்கமாக காசு வாங்கியது ஸ்டாலின். ஆனால் அதற்கு சிறைக்கு செல்ல வேண்டியது கனிமொழியா? இந்த கேள்வியை நான் ஆரம்பத்துலேயும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். தயாளம்மா தான் மெஜாரிட்டி பார்ட்னர். உண்மையில் தயாளம்மாவும் ஸ்டாலினும் தான் திகாருக்கு போயிருக்க வேண்டும். ஆனால் ராஜாவும் கனிமொழியும் திகாருக்கு சென்றார்கள். காசு வாங்கியது ஸ்டாலின் அப்படின்றது சாதிக் பாட்ஷாவுடைய மரண வாக்குமூலத்திலும் இருக்கிறது. காசு வாங்கியது ஸ்டாலின் என்று இப்பொழுது ஸ்பெக்ட்ரம் ராஜாவே சொல்கிறார் என்கிற நிலையில் அழகிரியை கூட்டு விசாரிக்கணும், ராஜாவை கூட்டு விசாரிக்கணும், இதையெல்லாம் செய்ய வேண்டும். அதையெல்லாம் அவர்கள் செய்வார்களா நமக்கு தெரியாது. செய்கிறாங்க, செய்யாமல் போகிறாங்க, அதை பற்றி நம்மளுடைய பிரச்சனை கிடையாது. ஏன் பிரச்சனை கிடையாதுனாக்கா, சட்டம் அதன் கடமையை அதன் போக்கிலேயே செய்யட்டும். இந்த கேஸ் வந்து அப்பீலில் இருக்குது, அப்பீலில் வந்து அது என்ன முடிவு வருதோ வரட்டும். நான் நம்புகிறேன் தினமாக இந்த கூட்டம் கண்டிப்பாக தண்டனை பெறும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அது சட்டத்துக்கு விட்டுருவோம், நீதிமன்றத்துக்கு விட்டுருவோம். ஆனால் மக்கள் மன்றத்தில் இன்றைக்கு தீர்ப்பு வழங்கக்கூடிய இடத்துல நாம் இருக்கோம். அப்போ நாம் இதை உள்வாங்கிக்கணும். எவ்வளோ தெனாவிட்டாக பேசுகிறாங்க பாருங்கள். நீ திருடி ஒரு பங்கை நீ இந்த குடும்பத்துக்கு கொடுத்துட்டு நீ அமைதியாக இரு, உனக்கு வர வேண்டிய வாய்ப்பு வர வேண்டிய உரிய நேரத்தில் வரும் என்று ஒருவன் சொல்கிறான் என்றால் திருட்டை எந்த அளவுக்கு நார்மலைஸ் பண்ணுறான் பாருங்க. அதாவது இது சரி, இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, இந்த குடும்பத்துக்குள்ளே இது ரொம்ப சகஜம். அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா கனிமொழியோடு சேர்ந்து நாம் வந்து நான் சிறைக்கு போனாலும் பரவாயில்ல, ஸ்டாலின் ஆனால் மாட்டக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் வாய் மூடி இருந்தோம் அப்படின்றதையும் ஒப்புதல் வாக்கு மூலமாக அவன் கொடுக்குறான். அதை விட ஒரு படி மேலே போய் என்ன சொல்கிறான்னா, கனிமொழியை இவர்கள் எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதைத்தான் ஆரம்பத்தில் நம்மளும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். துர்கா ஸ்டாலின் கண்ட்ரோல் எடுப்பாங்க,
ஏன்னா இது திமுக என்பதை பற்றி மட்டுமில்ல. நான் திரும்பி சொல்றேன். இவர்கள் பரம ஏழைகள் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்னன்னா, என்கிட்ட ரூ. 3,00,00,000 சொத்து தான் இருக்கு. என்கிட்ட ரூ. 1,00,00,000 சொத்து தான் இருக்கு. என்கிட்ட கார் கூட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எல்லாமே யார் பெயர்ல இருக்கு? எதன் பெயர்ல இருக்குன்னா, அறக்கட்டளைகள் பெயரில் இருக்கிறது. நீ திமுக தலைவரா இருக்கிற வரையும் தான் அறக்கட்டளையோட கண்ட்ரோல் உன்கிட்ட இருக்கும் அப்படின்ற நிலையில, அந்த அறக்கட்டளைகளை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவர்கள் அந்த கட்சியை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ அந்த கட்சியை வைத்துக்கொண்டு நம்ம ஆட்சிக்கு வந்தோம்னாக்க 3,00,000 கோடி, 4,00,000 கோடின்னு திருடலாம். எவ்வளவு திருடினாலும் இந்த குடும்பத்திற்கு பசி தீராது. நீங்க யோசிச்சு பாருங்களேன், கலைஞர் டிவிக்கு வந்த 300 கோடி ரூபாய்ன்னு வச்சுப்போமே. 300 கோடியில ஒரு மனுஷன் எவ்வளோங்க சாப்பிடலாம்? ஒரு நாளைக்கு செலவு பண்ணுறான்னே வச்சுக்கோங்களேன். 300 கோடியை கொண்டு போய் பேங்க்ல போடுறான்னே வைங்க. ஏன்னா அவன் காசோலையில தான் வாங்கியிருக்கான். அப்போ அஃபிஷியலாக தான் வாங்கியிருக்கான். 300 கோடியை ஒருத்தன் பேங்க்ல போடுறான்னே வைங்களேன். 300 கோடிக்கு வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 28லேருந்து 30 கோடி ரூபாய் வாங்கலாம். அப்போ 28லேருந்து 30 கோடி ரூபாய்னா கூட ஆண்டுக்கு அப்படின்னு வைத்தாலும் கூட நீங்கள் யோசிச்சு பாருங்க. அதில் எவ்வளவு அவன் சாப்பிட முடியும்? ஒரு நாளைக்கு எவ்வளோங்க சாப்பிடுவீங்க? 30 கோடி ரூபாய்க்கு ஒரு ஆண்டுக்கு சாப்பிடுவீங்களா? இல்லை உங்களுக்கு வேறு எங்கேயாவது வெளியில் போகிறீங்கன்னு வைங்க. ஸ்பெயின் போகிறாரு, லண்டன் போகிறாரு, இதெல்லாம் நம்ம அரசாங்க செலவில் போகிறாரு, நம்ம மக்களுடைய பணத்தில் போகிறாருன்னு வச்சுப்போம். ஆனால் அப்படியே அவர் காசில் போகணும்னு நினச்சா கூட அங்கெல்லாம் போயும் இஷ்டத்துக்கு பணத்தை விரையும் செய்தும் கூட எவ்வளோ பணம் மீதம் இருக்கும்? இன்பநிதி இல்லைங்க, இன்பநிதியோட 50வது தலைமுறை அது வரைக்கும் காசு இருக்கு. அப்புறமும் கூட இவங்க பணக்காரங்க தான். அது இவங்களுக்கு பத்தலையாம். இன்னும் கொள்ளையடிக்கணும். அந்த இன்னும் கொள்ளையடிப்பதற்கு இன்னும் ஒரு 5 ஆண்டு காலம் இவர்களுக்கு ஆட்சி வேண்டுமா? இப்போ தெளிவாக அவங்க பக்கமே வாக்குமூலம் வந்துருச்சு. நாம் வைத்த குற்றச்சாட்டு மட்டும் கிடையாது, இது அவங்களே சொல்கிறாங்க. இதுக்கு நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்குமா எடுக்காதா அப்படின்னு யோசிக்கிறதுலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். மக்கள் மன்றம் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது? மக்களாகிய நாம் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறோம்? நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரே வாய்ப்பு தான். முதல்ல இவங்களை வீட்டுக்கு அனுப்பணும். அதுக்கப்புறம் இவங்களை ஜெயிலுக்கு அனுப்புறதை பற்றி நம்ம யோசிக்கணும். அப்போ வீட்டுக்கு அனுப்பக்கூடியதை இன்னும் 20 நாட்களில் நாம் செய்வதற்கு எல்லா வாய்ப்பும் நம்மக்கிட்ட இருக்குது. இந்த பொன்னான வாய்ப்பை நாம் தவற விடக்கூடாது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.